ஏங்கப்பா இந்த மீன் கிடைக்கிறதுக்கு பெரிய புளியங்கொம்பா இருக்குது. இதை கிடைக்கிறதுக்கு 2 வருஷம் தவம் கடந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு ரேராக எனக்கு இந்த மீன் கிடச்சிருந்தது. இதுதான் பிள்ளை சேரா மீன். பார்த்த உடனே எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு ஓடியே வந்துட்டேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் இதை தண்ணியில் வேக வைப்பாங்க. அப்படிலாம் வேக வைக்கக்கூடாது. இது ஆவியில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் சத்து. ஆவியில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சதுக்கப்புறம் இந்த தோலெல்லாம் உரித்து இந்த சதையை மட்டும் தனியாக எடுத்துக்கிடணும். இதை லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெறும் கடுகு கருவேப்பிலை இலையை மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணணும். வேறு எந்த ஒரு காரத்துக்கு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு லைட்டாக நீங்கள் வந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த தண்ணியில் அந்த ஃப்ளேவர் அந்த காரம் எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிட்டு வச்சுருந்தோம்ல அந்த மீனையும் அது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காயும் எடுத்துகிட்டு நல்லா வரட்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வரட்டதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக ஆயிரும். அதுதான் பிள்ளை சீரா புட்டு. இது குழந்த உண்டானவங்களுக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது.